வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், அதே நேரத்தில் ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போது வந்தே பாரத் ரயில்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நாடு முழுவதும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையிலிருந்து மைசூரு, சென்னையிலிருந்து விஜயவாடா, அந்த ரயில் இப்போ நர்சாப்பூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், சென்னையிலிருந்து திருநெல்வேலி, சென்னையிலிருந்து நாகர்கோவில், இப்படி ரயில்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கும், மதுரையிலிருந்து பெங்களூருக்கும் வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எதிர்வரும் காலங்களில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 88 புதிய வந்தே பாரத் ரயில்களை தயாரித்து இயக்குவதற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. ஆக 2030க்குள்ள 88 புதிய ரயில்கள் வரும். ஏன் இந்த 88 ரயில்களும் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா, இப்போ சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இதே கண்டிஷனில் ஏசியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மாற்றாக வந்தே பாரத் ரயில்களை பிற்காலத்தில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 2026-27 நிதியாண்டில் 16 பெட்டிகளை கொண்ட 23 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட இருக்கிறது. ஆக 2027 எப்படியும் ஒரு 23 ரயில் அறிமுகப்படுத்தப்படும். சரி, 2028, 29, 30 இந்த காலகட்டங்களில் 16 பெட்டிகளை கொண்ட 45 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கவும், 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் 20 தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ICF ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை உட்பட 3 நிலையங்களில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 1500 பெட்டிகள் வரைக்கும் தயாரிக்கப்பட இருக்கிறது. இந்த பெட்டிகளை பயன்படுத்தி 2030ஆம் ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 88 புதிய வந்தே பாரத் ரயில்கள், இதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சதாப்தி ரயில்களை மாற்றிட்டாலுமே 40 புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது தமிழகத்தின் கூடுதலாக வந்தே பாரத் ரயில்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் வந்தே பாரத்தாக இருக்கட்டும், அல்லது எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் மைசூரு வந்தே பாரத் ரயிலாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ திட்டங்களுக்காக காத்திருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்களாக இருக்கட்டும், பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதற்கான ஒரு சமிக்கை கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 88 புதிய ரயில்கள் 2030க்குள் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டு தான் வச்சுருக்காங்க. இது தொலைதூர பிளான் தான், ஆனால் நிச்சயமாக தயாரிப்பு முடியும். இந்த வந்தே பாரத் ரயில்கள் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்தில் 100க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் நாடு முழுசும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் டெல்லியிலிருந்து வாரணாசி வரைக்கும், அதே மாதிரி டெல்லியிலிருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி கட்ரா வரைக்கும் இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் பெரும்பாலும் தென்னகத்தில் ஓடக்கூடிய எல்லா வந்தே பாரத் ரயில்களுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. கூட்டம் அதிகம்னா வெயிட்டிங் லிஸ்ட்லாம் அவங்க ஏற்ற போகிறது கிடையாது. புக்கிங் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அதிக அளவு வருமானத்தை தரக்கூடிய ரயில்களாகத்தான் இருக்குது. ஆனால் வடக்கு ஓடக்கூடிய ரயில்கள் காலியாக ஓடுறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 8 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் அந்த வருமானம் குறைந்த பகுதிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நல்ல வருமானம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் 16 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலும் 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலும் தயாரிக்கப்பட இருக்கிறதுனால இனிமேல் 8 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் தயாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இது மட்டும் இல்லாமல் வந்தே பாரத் ரயிலுடைய அடுத்த வெர்ஷன் ஸ்லீப்பர், அதுவும் வந்துடும். நன்றி, வணக்கம்.